So winner of the round is Sandra with 163 points. பிக் பாஸ் சீசன் 9ல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு நடந்துகிட்ருக்கு. இது வந்து செகண்ட் டாஸ்க்கு. இது வந்து ஆக்சுவலாக 5 ரவுண்டாக நடந்துச்சு. அந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்னென்னா, நடுவில் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பால்ஸ் இருக்கும். நிறைய ஒயிட் கலர் பால்ஸ் இருக்கும். ஒரே ஒரு பிளாக் பால் இருக்கும். 2 கோல்டன் பால் இருக்கும். அதில் ஒரு பிளாக் பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பிளாக் பால் இருக்கிறவங்க பஸ்ஸர் அடிக்கும்போது பிளாக் பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க. கோல்டன் பால்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அவங்க விருப்பப்படுறவங்க கிட்ட இருந்து 50% ஆஃப் பால்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இதுதான் ரூல்ஸு. ஆனால் அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம வந்து பால் எடுக்கும்போது 2 கையை வச்சு, ஒரு கையில் ஒரு பால், இன்னொரு கையில் ஒரு பால், அப்படி தான் பால்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு வந்து அவங்களோட பேஸ்கெட்டில் போடலாம். இன்கேஸ் அவங்க எடுக்கும்போது பிளாக் கலர் பால் வந்துடுச்சுன்னா, அதை வந்து தூக்கி வீசவோ இல்லைன்னா எடுத்துட்டு மறுபடியும் அந்த இதுக்குள்ளே போடவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிளாக் கலர் பால் மட்டும் இல்லை, எந்த பாலாக இருந்தாலுமே ஒன்ஸ் இதை எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போடக்கூடாது. போட்டாங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போ பிளாக் கலர் பால் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க வந்து வேற யார் பேஸ்கெட்குள்ளனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வேற யார் பேஸ்கெட்ல இருந்து எத்தனை பால்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம விளையாண்டுக்கலாம். ஆனால் அந்த டப்பாக்குள்ள பால்ஸ் வந்து போடக்கூடாது. அதுதான் வந்து ரூல்ஸ். இதில் வந்து மொத்தம் 5 ரவுண்டாக நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிளாக் பால் வந்து அரோரா கிட்ட வந்துச்சு. ஸோ அரோராக்கு பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா சுபிக்ஷா இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து சுபிக்ஷா கிட்ட போட்டாங்க. சுபிக்ஷா இவங்க கிட்ட போட, இவங்க சுபிக்ஷா கிட்ட போட, அதே மாதிரியே தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதில் என்னென்னா, சுபிக்ஷாவோட பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் டாஸ்கில் அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள சீக்கிரமாக அவுட் ஆக்கணுங்கிற அந்த ஒரு மோட்டிவில் விளையாண்ட மாதிரியும் இருந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சுபிக்ஷா அவுட் ஆயிட்டாங்க. அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அவங்க வந்து கம்மியாக தான் பால் எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்திருந்த பால் வந்து 14 பால்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்து யார்கிட்ட பிளாக் கலர் பால் இருந்துச்சு அப்படின்னா வினோத் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து பால் எடுக்கும்போதே பிளாக் கலர் பால் எடுத்துட்டு அந்த டப்பாக்குள்ளேயே மறுபடியும் தூக்கி போட்டுட்டாரு. ஸோ இது வந்து அங்கே பிக் பாஸ் டீம்லேருந்து பார்த்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுனால டிஸ்குவாலிஃபைடு, உங்களுக்கு அந்த பாலோட கவுண்ட்டுமே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ரவுண்டு 3ல தான் வந்து ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு பாருக்கும் கமருதீனுக்கும். என்ன ஃபைட்டுனா, இவங்க 2 பேருமே வந்து ரூல்ஸ் ஆக்சுவலாக வந்து மீறிட்டாங்க. பாலை எடுத்துட்டு உள்ள தூக்கி போட்டிருந்துருக்காங்க. அதனால பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் 2 பேருமே டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இவங்ககிட்ட எவ்வளோ பால்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட எவ்வளோ பால்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறதுக்காக கமருதீன் வந்து பார்வதியோட பால்ஸ் அந்த அந்த ட்ரே இருக்குல்ல, அதை வந்து இப்படி உள்ளே வந்து எட்டி பார்த்தோன்னா அவங்க அடித்தாங்க. அவங்க அடித்தோன்னே நீ யார் என்ன தொடுறதுக்கு, நீ யார் என்ன தொடுறதுக்குன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஃபைட் ஆகிடுச்சு. அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் 2 டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த 4th ரவுண்ட் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. என்னென்னா வந்து திவ்யாவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்தது விக்ரமுக்கு தான் பிளாக் பால் வந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நேராக வந்து திவ்யாவுக்கு கொண்டு வந்து போட்டுட்டாங்க பிளாக் பாலை. அப்போ திவ்யா வந்து அவங்கள்ட்ட ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொஞ்சம் ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டு பயங்கரமாக சண்டை போட்டு இப்போ வரைக்குமே வந்து அவ்வளோவா மூஞ்சி கொடுத்து பேசாமல் தான் இருக்காங்க. ஆனால் இந்த டாஸ்கில் வந்து கொஞ்சம் நல்லா கட்டி பிடிச்சி உருண்டு பரல ஜஸ்ட் அந்த பாலை வந்து இப்படி பண்ணும்போது அவங்க வந்து இப்படி கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து திவ்யா தான் அவுட் ஆயிட்டாங்க. திவ்யா பேஸ்கெட்டில் பிளாக் பால் இருந்ததுனால திவ்யா அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து 5th ரவுண்டில் பிக் பாஸ் சொல்லிட்டாங்க, இதான் ஃபைனல் ரவுண்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஃபைனல் ரவுண்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சபரி, விக்ரம், சாண்ட்ரா இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிளாக் பால் ஃபஸ்ட்டு வந்தது யாருக்குன்னா சாண்ட்ராக்கு தான் வந்துச்சு. அவங்க பிளாக் பால் வந்தாலும் கண்டினியூஸாக ஒயிட் பால் எடுத்து போட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து கோல்டன் பால் இன்னும் யாருக்குமே வரல. ஸோ கோல்டன் பாலுக்காக எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. சபரிக்கு ஒரு கோல்டன் பால் கிடச்சிட்டு, அதே மாதிரி விக்ரமுக்கு ஒரு கோல்டன் பால் கிடச்சிட்டு, இவங்க வந்து விக்ரம் கிட்டேருந்து அந்த கோல்டன் பால் வாங்குறதுக்கு போனாங்க. போனவங்க வந்து அவங்கள்ட்டேருந்து எடுத்துட்டு மறுபடியும் இவங்க பேஸ்கெட்டில் கரெக்டாக போடவும் பஸர் அடிச்சிடுச்சு. பஸர் அடித்த உடனே அப்போ இவங்க தான் ஆக்சுவலாக பிக் பாஸ் கேட்பாங்க, 50% வந்து பால் வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது யார்கிட்ட நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே சபரி வந்து விக்ரம் கிட்டேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சபரி வந்து விக்ரம் கிட்ட வந்து இப்போ ஒரு 36 பால்ஸ் இருந்துச்சுன்னா அதில் 50% இவங்க எடுத்தோன்னே இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே சபரிக்கிட்ட ஒரு 50 பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு 13 பால்ஸ் வருதுன்னா அப்போ இவங்க சாண்ட்ரா கிட்ட கேட்கும்போது சாண்ட்ரா சபரி கிட்டேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்போ இருக்கிற பால்லேருந்து 50% அவங்களுக்கு போகும். அப்படி பார்த்தோன்னா
சாண்ட்ராக்கு தான் வந்து ரொம்ப நிறைய பால்ஸ் 84 பால்ஸ் லாஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரொம்ப கம்மியாக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ரவுண்டில் மட்டும் அவங்க 84 பால்ஸ் வின் பண்ணி டோட்டல் அவங்களுக்கு 163 பால்ஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க. 2வது இடத்துல விக்ரம் 142 பால்ஸ், 3rd பிளேஸில் சபரி 102 பால்ஸ். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கிற சாண்ட்ராக்கு 9 பாயிண்ட்ஸும், விக்ரம்க்கு 8 பாயிண்ட்ஸு, சபரிக்கு வந்து 7 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து யாருக்குன்னா திவ்யாவுக்கு, அவங்களுக்கு 84 பால்ஸ். அப்புறம் அரோராக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து 67 பால்ஸ். பார்வதிக்கு வந்து 4 பாயிண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து 46 பால்ஸு. அப்புறம் 3 பாயிண்ட்ஸ் வந்து வினோத்துக்கு வந்து 27 பால்ஸ் இருந்துச்சு. அவங்க ப்ரீவியஸாக அவங்க அந்த டிஸ்குவாலிஃபைட் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க 27 பால்ஸ் அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதனால 27 பால்ஸு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸு. சுபிக்ஷாவும் கமருதீனும் ஒரே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான். 14 பால்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ டாஸ்க் 1, டாஸ்க் 2 இந்த 2 முடிவுலையும் டோட்டலாக யார் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா அரோரா வந்து 13 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. திவ்யா வந்து 12 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து 10.5ல் இருக்கிறாங்க. விக்ரமும் சாண்ட்ராவும் 10 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. கமருதீன் 8.5 சபரி 11 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. அப்புறம் வினோத் வந்து 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. டாப் 3ல் இருக்கிறது வந்து அரோரா, திவ்யா அண்ட் சபரி. இவங்க 3 பேர் தான் டாப் 3ல் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, இப்போ வந்து நேற்று வந்து சாண்ட்ரா வந்து 16 மினிட்ஸ் தான் நின்னாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், அது ஓகே தான். 16 மினிட்ஸ் நின்னாங்க, அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவங்க விளையாண்டாங்க. பை லக்கு தான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு பாயிண்ட் கிடச்சி இவங்க வந்து ஃபஸ்ட் லீடிங்கில் வந்தது. ஏன்னா கரெக்டாக கோல்டன் பால் அவங்களோட ட்ரேயில் வைக்கவும் பஸர் அடித்ததுனால தான். ஒரு செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட்ஸ் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விக்ரம் வந்து அந்த பாலை வந்து அந்த ட்ரேலேருந்து எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நேற்று வந்து சுபிக்ஷா 6 மணி நேரம் நின்று 9 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அதாவது சாண்ட்ரா வந்து ஒரு 1/4 மணி நேரம் நின்று 1 பாயிண்ட் எடுத்தாங்க. இப்போது அந்த சாண்ட்ராவும் சுபிக்ஷாவும் ஒரே பாயிண்டில் இருக்காங்க, ஈக்குவலாக இருக்கிறாங்க 10 பாயிண்ட்ஸில். எனக்கு கொஞ்சம் வருத்தம். எனக்கு ஆக்சுவலாக வந்து சுபிக்ஷா இல்லைனா அரோரா யாராவது ஒருத்தங்களுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும், யார் வின் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபைனல் வரைக்கும் யார் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் கப்பு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.